கிறிஸ்தியேசுக்குள் அருமையாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்தியேசுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் தெரிந்து கொண்ட வேத பாடத்தினுடைய தலைப்பு நினைவு கூறுதலின் நாள். அப்போ நினைவு கூறுதலின் நாள் அப்படின்னு பார்க்குறப்ப இது எப்போ வருது, எப்படி இதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, இது எல்லாத்தையும் நம்ம தியானிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏன்னா நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம இந்த ஆதார வசனத்தில் நம்ம வாசிக்கிறப்ப, என்னை நினைவு கூறும்படி நீங்கள் இதை செய்யுங்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்ப இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த ஒரு சஜஷன், ஒரு நியமத்தை நம்ம அவர் எப்பொழுது எந்த டைமில் அதை ஆசரித்தாரோ அந்த டைமில் அந்த நாளில் நாமும் ஆசரித்தால் ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ அது எந்த நாள் எந்த நேரம், இதை நம்ம சற்று ஆழமாக நாம் தியானிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். பொதுவாகவே நம்ம வேத மாணவர்களுக்கு இந்த நினைவு கூறுதலின் நாள் எப்பொழுது வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நீசான் மாதம் 14ஆம் தேதி வருது. அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபைக்கு எழுதுறப்ப 1 கொரிந்தியர் 5:7 என்ன சொல்றாரு அப்படின்றது நம்ம வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கலைத்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரு. அப்ப நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரு. அப்ப இஸ்ரேல் ஜனங்கள் அவர்கள் ஆசரித்து வந்த அந்த பஸ்கா, அவர்கள் எதற்காக அந்த பஸ்காவை ஆசரித்தார்கள் அப்படின்னா, எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் மீட்கப்படும்படி ஒரு வயதான ஆண் ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளணும். எப்பொழுது தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா, நீசான் மாதம் 10ஆம் தேதியில் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். 14ஆம் தேதி சாயங்காலத்தில் அதை அடிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டளையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ 14ஆம் தேதி சாயங்காலம் அப்படின்னு பார்க்குறப்ப அது ஆக்சுவலாக எதை குறிக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னா, பிட்வீன் 2 ஈவினிங்ஸ், அதாவது 2 சாயங்காலங்களுக்கு நடுவில் அதை அடிக்க வேண்டும் அப்படின்னு தான் அந்த ஒரிஜினல் ஹீப்ரூ பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. பயன் அப்படின்னு சொல்லியிருக்கு. பிட்வீன் ஏரேப் அப்படின்னா ஈவினிங், அது ஈவினிங்ஸ் அப்படின்னு வர்றதுனால பிட்வீன் 2 ஈவினிங்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்போ இந்த பஸ்கா ஆட்டை நீசான் மாதம் 14ஆம் சாயங்காலத்தில் அப்படின்னா பிட்வீன் 2 ஈவினிங்ஸ், 2 சாயங்காலங்களுக்கு நடுவில் அதை அடிக்க வேண்டும். அப்போ 2 சாயங்காலங்களுக்கு நடுவில் அடிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், முதலாவது ஒரு கருத்து நிலவுது. எந்த 2 சாயங்காலம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது இஸ்ரேலர்களுக்கு ஒரு நாள் எப்பொழுது ஆரம்பிக்கிறது? சன்செட், சூரியன் அஸ்தமிக்கக்கூடிய அந்த காலப்பகுதியில் ஒரு நாள் முடியுது, இன்னொரு நாள் ஆரம்பிக்குது. அந்த நாள் எப்போ முடியுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அடுத்த நாள் சூரிய அஸ்தமனத்தின் முடியுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ முதலாவது ஒரு கருத்து என்ன, பிட்வீன் 2 ஈவினிங்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, சாயங்காலம் அந்த சூரிய அஸ்தமனம் ஆகக்கூடிய அந்த ஒரு நேரம் முதலாவது சாயங்காலம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். இரண்டாவது சாயங்காலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா, இருட்டாகக்கூடிய ஒரு காலப்பகுதி. இப்போ நம்ம பகுதியில் சாயங்காலம் எத்தனை மணி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்? 6 மணி நம்ம எடுத்துக்கலாம். இருட்டு எப்போ எத்தனை மணிக்கு ஆகுது? ஒரு 7 மணி 7:15 10 நல்லாவே இருட்டாயிருது. அப்போ பிட்வீன் 2 ஈவினிங்ஸ், 2 சாயங்காலங்களுக்கு மத்தியில் அப்படின்னு எடுக்கிறப்ப இந்த பஸ்கா ஆட்டை எப்பொழுது அடிக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா, 6 மணிக்கும்
7 மணிக்கும் நடுவில் நம்ம வந்து அடிக்க வேண்டும் அப்படின்றது ஒரு முதலாவது கருத்து. இரண்டாவது பிட்வீன் 2 ஈவினிங்ஸ் அப்படின்று எதை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, தேவன் இஸ்ரேலர்களுக்கு கட்டளை கொடுத்தார். நீங்கள் தினந்தோறும் எனக்கு வந்து பலி செலுத்தணும். காலையில் ஒரு ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தணும், சாயங்காலத்தில் ஒரு ஆட்டுக்குட்டியை நீங்கள் பலி செலுத்தணும் அப்படின்னு. என்னாகமம் 28:4-5. காலையில் ஒரு ஆட்டுக்குட்டியையும் மாலையில் ஒரு ஆட்டுக்குட்டியையும் பலியிட்டு போஜன பலியாக போதுங்க. காலையில் ஒரு ஆட்டுக்குட்டியையும் மாலையில் ஒரு ஆட்டுக்குட்டியையும். அப்ப இந்த இடத்துலயும் கூட மாலையில் அப்படின்னு வர்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2 சாயங்காலங்களுக்கு மத்தியில். அப்ப 2 சாயங்காலங்களுக்கு மத்தியில் அப்படின்னு நம்ம எடுக்கிறப்ப, முதலாவது கருத்து நான் என்ன சொன்னேன், 2 சாயங்காலம் அப்படின்னா சாயந்தரம் 6 மணிக்கும் 7 மணிக்கும் நடுவில் அப்படின்ட்டு. இரண்டாவது கருத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியன் உச்சந்தலையில் இருக்கக்கூடிய மத்தியானம் 12 மணிக்கு அப்புறம் ஆகக்கூடிய ஒரு நேரம் தான் முதலாவது சாயங்காலம். இரண்டாவது சாயங்காலம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அந்த நாளில் சூரியன் அஸ்தமிக்கக்கூடிய அந்த 6 மணி, அதுதான் இரண்டாவது சாயங்காலம். அப்ப சூரியன் உச்சந்தலையில இறங்கக்கூடிய அந்த நேரம் வந்து மத்தியானம் 12 மணி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அஸ்தமன சமயம் வந்து சாயந்தரம் 6 மணி அப்படின்னு எடுத்துக்கலாம். 12 மணிக்கும் 6 மணிக்கும் நடுப்பட்ட காலப்பகுதி எது? 3 மணி. அப்ப நம்முடைய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து கூட எத்தனை மணிக்கு சிலுவையில் அறையப்பட்டு உயிர் நீத்தார் நம்ம பார்க்கிறோம்? சாயங்காலம் 3 மணிக்கு. அப்ப இரண்டாவது கருத்தை நம்ம எடுத்தோம் அப்படின்னா, பிட்வீன் 2 ஈவினிங்ஸ் அப்படின்றது மத்தியானம் 12 மணிக்கும் சாயந்தரம் 6 மணிக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியாகிய அந்த 3 மணி. அப்ப இஸ்ரேலர்களுக்கு தேவன் கட்டளை கொடுத்த, காலையில நீ ஒரு ஆட்டுக்குட்டியை பலியிடணும், மாலையில ஒரு ஆட்டுக்குட்டியை பலியிடணும், 2 சாயங்காலங்களுக்கு நடுவில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மாலையில் பலியிடக்கூடிய ஒரு ஆட்டு எத்தனை மணிக்கு பலியிடப்படக்கூடியதா இருக்கு? சாயங்காலம் 3 மணிக்கு பலியிடப்படக்கூடியதா இருக்கு. காலையில அவங்க எப்ப பலியிடுறாங்க அப்படின்னா 9 மணிக்கு பலியிடுறாங்க. அப்ப இஸ்ரேலர்கள் ஆசரித்து வந்த அந்த பஸ்கா நீசான் மாதம் 14ஆம் தேதி சாயங்காலத்தில் பிட்வீன் 2 ஈவினிங்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சாயங்காலம் 3 மணிக்கு தான் பலியிடப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்முடைய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவும் சிலுவையில் 3 மணிக்கு தான் அவர் தன்னுடைய ஜீவனை விட்டார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்முடைய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து என்னத்தை வந்து புதுசா நியமிக்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நினைவு கூறக்கூடிய ஒரு ராபோஜனத்தை அவர் வந்து நமக்கு புதுசா வந்து நியமிக்கிறார். சரி, அப்ப கடைசியாக அவர் ஆசரித்த அந்த பஸ்கா எப்ப அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு அந்த நினைவு கூறுதலின் நாள் அப்படின்னு அவர் நமக்கு வந்து நியமித்த அந்த நாளில் தான் அவர் கடைசியாக ஆசரித்த பஸ்கா அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். லூக்கா 22:15. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுவதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாய் இருந்தேன். ஓகே. அப்ப பாடுபடுகிறதற்கு முன்னே இந்த பஸ்காவை நான் புசிக்க மிகவும் ஆசையா இருந்தேன் அப்படின்னு. அப்ப கடைசியாக அவர் ஆசரித்த அந்த பஸ்காவில் தான் அவர் எதை புதிதாக நியமிக்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அப்பம் மற்றும் அந்த திராட்சை ரசம். அப்பம் வந்து அவருடைய சரீரத்துக்கு அடையாளமா இருக்கு, திராட்சை ரசம் அவருடைய ரத்தத்திற்கு அடையாளமா இருக்கு. நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், அதே மாதிரி அந்த திராட்சை ரசத்தை நீங்கள் வாங்கி பானம் பண்ணுங்கள் அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. எதற்காக இதை நீங்கள் செய்யணும் அப்படின்னா, என்னுடைய மரணத்தை நீங்கள் நினைவு கூறும்படி நீங்கள் இதை செய்யுங்கள். அப்ப அந்த நினைவு கூறுதலின் நாளிலே நம்முடைய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நிஜமான பஸ்காவாக பலியிடப்படுகிறார். அதற்கு அடையாளமாகத்தான் இஸ்ரேல் ஜனங்கள் அந்த பஸ்காவை ஆசரித்தார்கள். அந்த பஸ்காவில் முதற் பேரான இஸ்ரேலர்கள் எல்லாருமே ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் மூலமாக அவர்கள் காக்கப்படுகிறார்கள். முதற் பெயரானவர்கள் காக்கப்படுவதன் மூலமாக சமஸ்த இஸ்ரேல் ஜனங்களும் காக்கப்படுகிறார்கள். அதை போலவே
நிஜமாகிய பஸ்கா ஆடாகிய நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை முதலாவது காக்கப்படுகிறது. சபை காக்கப்படுவதன் மூலமாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய உலக மனுக்குலம் காக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இதை நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து எந்த நேரத்துல நினைவு கூர்ந்தார், எப்பொழுது ஆசரித்தார் அப்படின்ற காரியங்களை நாம் சற்று தியானிக்கலாம். நீசான் 14ஆம் தேதி எப்பொழுது வருது அப்படின்றத 3 விதத்துல நம்ம கண்டுபிடிக்கலாம். முதலாவது விதம் என்ன அப்படின்னு சொன்னா, வேதாகமத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்க்கறது. நீசான் 14ஆம் தேதி பத்தி என்ன சொல்லியிருக்குன்னு. இரண்டாவது, வேதத்திற்கு வெளியே நம்பக்கூடிய தன்மையான ஆதாரங்கள் மூலமாக நீசான் 14ஆம் தேதியை கண்டுபிடிக்கிறது. மூன்றாவது மெத்தட் என்ன அப்படின்னா, நீசான் 14ஆம் தேதி அப்படின்னு யூத கேலண்டர்ல எங்க சொல்லப்பட்டிருக்கோ அதை நாம் ஏற்றுக்கொள்வது. இந்த 3 முறைகள்ல நீசான் 14ஆம் தேதியை நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ முதலாவது மெத்தட்ல வேதாகமத்துல நீசான் 14ஆம் தேதி இப்படித்தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஏதாவது தெளிவா சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, வேதத்துல எந்த இடத்துலுமே தெளிவாக சொல்லப்படவில்லை நீசான் 14ஆம் தேதியை நீங்கள் இப்படி கண்டுபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படவில்லை. அப்படின்னா வேதத்திற்கு வெளியே பழங்காலத்துல இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி இந்த நீசான் 14ஐ கண்டுபிடித்தார்கள் அப்படின்ற ஒரு சரித்திரத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மார்ச் மாதம் ஒரு நாள் சூரியன் வடப்புறத்துல பூமத்திய ரேகைக்கு நேர் கோட்டில் வரும். மார்ச் மாதம் ஒரு நாள்ல சூரியன் பூமத்திய ரேகைக்கு நேர் மேல வரும். இந்த வருஷம் சூரியன் பூமத்திய ரேகைக்கு நேர் மேல எந்த தேதியில வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, மார்ச் 20ஆம் தேதி வந்துச்சு. இப்போ இதை என்ன சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸ்ப்ரிங் ஈக்வனாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ப்ரிங் ஈக்வனாக்ஸ் ஸ்ப்ரிங் ஈக்வனாக்ஸ் தான் நம்ம சொல்லுது செப்டம்பர்ல. ஆனா இந்த இடத்துல அவங்க ஸ்ப்ரிங் ஈக்வனாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வசந்த காலம் அப்படின்ட்டு. வசந்த கால சம இரவு நாள். வசந்த கால சம இரவு நாள் எப்போ வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அது மார்ச் 20ஆம் தேதி வருது. அப்ப இந்த மார்ச் 20ஆம் தேதி பூமியில் உள்ள எல்லா பகுதியிலுமே பகலும் சரியான அளவா இருக்கும், இரவும் சரியான அளவா இருக்கும். அப்ப இந்த ஈக்வனாஸ் சம இரவு நாள் பக்கத்துல நியூ மூன் டே எப்போ வருது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதாவது அமாவாசை எப்பொழுது வருது. அப்ப மார்ச் 20 பக்கத்துல அமாவாசை என்னைக்கு வருது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி வருது. அப்ப அதுல இருந்து நீங்க கணக்கு பண்ணணும். அதாவது 19ஆம் தேதி தான் நீசான் முதல் தேதி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலம். ஏன்னா 18ஆம் தேதி தான் என்ன நம்ம பார்க்குறோம் அமாவாசை. 19ஆம் தேதி நீசான் 1 அப்படின்னு போட்டீங்கன்னா, நீசான் 14ஆம் தேதி எப்போ ஆரம்பமாகுது அப்படின்னு கணக்கு பண்ணீங்கன்னா, மார்ச் 31ஆம் தேதி சாயங்காலத்துல தான் அந்த நீசான் 14ஆம் தேதி ஆரம்பிக்கின்றது. அப்ப நீசான் 14ஆம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய அந்த காலப்பகுதியில தான் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, இந்த புதிய நியமத்தை கொண்டுட்டு வர்றாரு. ஏன்னா நம்ம வாஸ்து பகுதியில் நம்ம பார்க்கிறோம், அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் எடுத்து இது பண்றாரு. அப்ப அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரி எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நீசான் 13ஆம் தேதி முடிஞ்சு நீசான் 14ஆம் தேதி ஆரம்பித்த பிற்பாடு அவர் இந்த அப்பம் மற்றும் திராட்சை ரசத்தை சீஷர்களுக்கு கொடுத்து புதிய நியமத்தை ஏற்படுத்தின பிற்பாடு வரக்கூடிய ராத்திரியில தான் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா காட்டி கொடுக்கப்படுகிறார். பலவிதமான உபத்திரவங்கள் பாடுகள் எல்லாமே அனுபவிக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப இது ஒரு வேதத்திற்கு வெளியில இருக்கக்கூடிய ஒரு முறை. நீசான் 14ஆம் தேதி எப்படி கண்டுபிடிக்க வேண்டும் அப்படின்னு.
இப்போ இந்த மெத்தட்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த பஸ்காவோடு தொடர்புடைய இன்னொரு பண்டிகையும் இருக்கு. அது என்ன அப்படின்னு நம்ம அதாவது ஒரு நியமம் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அசைவாட்டும் காணிக்கை. அதாவது இவங்க இஸ்ரேல் ஜனங்கள் கானான் தேசத்துல போய் சேர்ந்த பிற்பாடு முதலாவது அறுவடை செய்யறப்ப அந்த அறுவடையினுடைய ஒரு கதிர்கட்டை அவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை எடுத்துட்டு வந்து அசைவாட்டும் காணிக்கையாக அவர்கள் வந்து செலுத்த வேண்டும். அப்ப இந்த அசைவாட்டும் காணிக்கை எப்பொழுது பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நீசான் மாதம் 16ஆம் தேதி அவர்கள் பண்ண வேண்டும். லேவியராகமம் 23:9-11. லேவியராகமம் 23:9-11. இன்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அதன் வெள்ளாண்மையை அறுக்கும் போது உங்கள் அறுப்பின் முதற் பலனாகிய ஒரு கதிர்கட்டை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கடவீர்கள். உங்களுக்காக அது அங்கீகரிக்கப்படும்படி ஆசாரியன் அந்த கதிர்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளில் கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்ட வேண்டும். கரெக்ட். பிரதர் சொன்ன மாதிரி சோலார் எக்வினாஸ் தான் மார்ச்ல வருது, ஸ்ப்ரிங் வந்து பின்னாடி செப்டம்பர்ல வருது. கரெக்ட். இங்க வந்து புக்ல வந்து தப்பா வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க, ஸ்ப்ரிங் எக்வினாஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. கரெக்ட், நீங்க சொன்னதான் கரெக்ட். அப்ப இந்த 16ஆம் தேதி என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அறுவடையினுடைய முதற்கட்ட அவர்கள் ஆசாரியின் இடத்துல கொடுத்து அதை அசைவாட்டும் காணிக்கையாக செலுத்த வேண்டும். இப்ப இந்த ஒரு காரியத்தை இவர்கள் எதற்காக பண்ணுகிறார்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்முடைய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து கூட எப்ப வந்து மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பலனானார்? சிலுவையில் அறையப்பட்ட 3வது நாள். அந்த சிலுவையில் அறையப்பட்ட 3வது நாள் எப்ப வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நீசான் மாதம் 16ஆம் தேதி தான் வருது. அப்ப இவர்கள் இங்கு ஆசரிக்கக்கூடிய இந்த அசைவாட்டும் காணிக்கை எதற்கு அடையாளமா இருக்கு? ஏன்னா இந்த இடத்துல வந்து அறுவடையின் முதற் பலனை ஒரு கதிர்கட்டை எடுத்து அசைவாட்டும் காணிக்க நீசான் 16ஆம் தேதி நீங்கள் அசைவாட்ட வேண்டும் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்முடைய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து முதற் பலனான ஆகி எழுந்ததற்கு அடையாளமா தான் இந்த கதிர்கட்டை அவர்கள் வந்து என்ன பண்றாங்க? அசைவாட்டும் காணிக்கையாக செய்யறாங்க. அப்ப பஸ்கா ஆசரிக்க வேண்டும் அப்படின்னா இன்னொரு காரியமும் தொடர்ந்து வரக்கூடியதா இருக்கு. அது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த அசைவாட்டும் காணிக்கை. அப்ப இந்த வார்கோதுமையினுடைய கதிர்கட்டதை அவர்கள் வந்து அசைவாட்டும் காணிக்கையா பண்ணணும். சில சமயங்கள்ல டெம்பரேச்சர் வேரியேஷன்னால பாஸ் ஓவர் அதாவது பஸ்கா வந்து வரும், ஆனா வார்கோதுமை வந்து முதிர்ச்சி பெறாது. டெம்பரேச்சர் வேரியேஷன்னால அதாவது தட்ப வெப்பநிலையினுடைய காரணத்தினால இந்த வார்கோதுமை வந்து முதிர்ச்சி பெறாமல் இருக்கும். ஆனா பஸ்கா வந்து எப்பவும் போல ஆட்டோமேட்டிக்கா நீசான் மாதம் 14ஆம் தேதி வரும். ஆனா நீசான் மாதம் 16ஆம் தேதி இவங்க என்ன பண்ணணும்? அசைவாட்டும் காணிக்கை பண்ணணும். ஆனா அசைவாட்டும் காணிக்கை பண்றதுக்கு எது இல்லை அப்படின்னு நம்ம பாக்குறோம்? வார்கோதுமை இன்னும் முதிர்ச்சி பெறவில்லை. அப்ப இது மாதிரி சமயங்கள்ல யூத அதிகாரிகள் என்ன பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நீசான் மாசத்துக்கு முன்னாடி பி ஆதார் அப்படின்னு ஒரு மாசத்தை வந்து இவர்கள் பூத்துகிறார்கள். எதுக்காக அப்படின்னா இந்த கதிர்கட்டும் ஒரு மாசம் கழிச்சு என்ன ஆயிரும்? முதிர்ச்சி அடைஞ்சிரும். பஸ்காவும் ஒரு மாசம் கழிச்சு நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. அப்ப இந்த பி ஆதார் அப்படின்ற ஒரு மாதம் எதற்காக இந்த யூத அதிகாரிகள் வந்து கொண்டுட்டு வர்றாங்க அப்படின்னா பஸ்காவோடு தொடர்புடைய அந்த அசைவாட்டும் காணிக்கையும் வரணும் அப்படின்றதுக்காக. அப்பதான் முதற் பலனாகிய நம்முடைய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நீசான் 16ஆம் தேதி உயிர்த்தெழுந்தார். பஸ்கா ஆடாகிய நம்முடைய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து 14ஆம் தேதி வந்து சிலுவையில் அறையப்பட்டார். இதற்கு இசைவாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு காரணத்தினால யூத அதிகாரிகள் அந்த பி ஆதார் அப்படின்ற ஒரு மாசத்தை வந்து கொண்டுட்டு வந்து பஸ்காவை வந்து ஒரு மாதம் தள்ளி போடுவார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இப்போ இது மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கிறப்ப வேதத்துல இது மாதிரி சோலார் எக்வினாஸ் மார்ச் 20ஆம் தேதி
நீங்கள் வரக்கூடிய அந்த அமாவாசையை கண்டுபிடிங்க, அந்த அமாவாசை தான் நீசான் 1ஆம் தேதி அப்படின்ற மாதிரிலாம் வேதத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வேதத்தில் அது மாதிரி வந்து சொல்லப்படவில்லை. ஆனால் பண்டைய யூதர்கள் எது மாதிரி ஆசரித்தார்கள் அப்படின்னா இந்த மெத்தடை தான் அவர்கள் வந்து யூஸ் பண்ணி அவர்கள் வந்து அந்த நீசான் 14ஆம் தேதியை வந்து கடைபிடித்து வந்தார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ பயிர் வந்து முதிர்ச்சி பெறலை அப்படின்னா ஒரு மாசத்தை அவர்கள் வந்து பூத்துறாங்க. இந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய ஒரு வழக்கம் என்ன அப்படின்னா இந்த வருடங்களை வந்து 19 வருஷங்கள் கொண்ட ஒரு சைக்கிளாக அவர்கள் வந்து கொண்டுட்டு வருவாங்க. 19 வருஷம் 19 வருஷம் 19 வருஷம் அப்படின்ட்டு. இந்த 19 வருஷம் 19 வருஷத்துல வரக்கூடிய 3வது வருஷத்துல அவர்கள் எதை புகுத்துவார்கள் அப்படின்னா அந்த வி ஆதார் அப்படின்ற 13வது மாசத்தை புகுத்துவார்கள். அடுத்தது 8வது வருஷத்துல அந்த வி ஆதார் அப்படின்ற 13வது மாசம் வரும். அடுத்தது 11வது வருஷத்துல வி ஆதார் அப்படின்ற அந்த 13வது மாசம் வரும். அப்புறம் 19வது வருஷத்துல அந்த வி ஆதார் அப்படின்ற அந்த 13வது மாசம் வரும். இப்படி அவர்கள் கால்குலேட் பண்ணி எத்தனையோ செஞ்சுரிஸ் முன்னாடியே இந்த யூத கேலண்டரை அவர்கள் வந்து தயார் செய்து வைத்திருக்கிறார்கள். அதனால நம்ம வந்து புதுசா போய் கதிர்கட்ட முத்திருச்சா நம்ம தேதியை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த வி ஆதார் கொண்டுட்டு வந்து அந்த பஸ்காவை ஒரு மாதம் தள்ளி போட்டு பயிர் வந்து வார்கோதுமை முத்தின மாதிரி செஞ்சு இவர்கள் வந்து பஸ்காவை 14ஆம் தேதி ஆசரிக்கிறார்கள். 16ஆம் தேதி அசைவாட்டம் காணிக்கை இவர்கள் வந்து ஆசரிக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரி, யூதர்கள் ஆசரிக்கிறாங்க இருக்கட்டும், அவங்க ஆசரிக்கிற மெத்தடை வந்து நம்ம ஏன் ஆசரிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? அவங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்க, நம்ம வந்து ஏன் அதை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி எழுப்பினோம்னா நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதாவது இந்த மத்தேயு 23:2-3 வாசிங்க. வேத பாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள், ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். அப்ப நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அப்படின்னா, மோசேயினோட ஆசனத்துல யார் உட்கார்ந்துருக்கா? வேத பாரகரும் பரிசேயரும் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க வந்து நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் சொல்லக்கூடிய காரியங்களை நீங்கள் கை கொண்டு நடவுங்கள் அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. ஆனா அவர்களுடைய செய்கைகளின்படி நீங்கள் செய்யாதிருங்கள் அப்படின்னு. அப்ப இந்த வேத பாரகரும் பரிசேயரும் தான் அந்த யூத கேலண்டர் இதை வந்து நிர்ணயிக்கிறார்கள், வரைப்படுத்துகிறார்கள். அப்ப இந்த யூத கேலண்டர் எப்பொழுது இவர்கள் வந்து வரைப்படுத்துகிறார்கள் அப்படின்னா கிறிஸ்டியன் ஈரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிறிஸ்தவ யுக ஆரம்ப கால நூற்றாண்டுகளிலே இது வந்து யூத கேலண்டர் வந்து நடைமுறைக்கு வந்துருச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ யூத கேலண்டர் நடைமுறைக்கு வந்தாலுமே எப்படி இந்த நீசான் 14 வந்து கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத வந்து இந்த யூத அதிகார வர்க்கம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா எல்லாருக்குமே அது வெளிப்படையாக அது வந்து தெரிவிக்கவில்லை. அதை வந்து ஒரு ரகசியமாகவே அந்த யூத அதிகார வர்க்கம் வந்து வச்சிருந்துச்சு. ஏன் அப்படின்னா சிதறடிக்கப்பட்ட யூதர்கள் அனைவருமே இந்த நீசான் மாதம் எப்போ வரும் அப்படின்றத தங்களை கேட்டுதான் அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக இந்த அதிகார வர்க்கம் எப்படி நாங்கள் வந்து இந்த நீசான் 14 நிர்ணயிக்கிறோம் அப்படின்ற ரகசியத்தை அவர்கள் வந்து சொல்லவே இல்லை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் கிபி 359 ரப்பி ஹில்லல் II அப்படின்றவர் என்ன பண்றாரு அப்படின்னா எப்படி இந்த நீசான் 14 நாங்கள் நிர்ணயிக்கிறோம் அப்படின்ற ரகசியத்தை அவர் வந்து வெளிப்படுத்தி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய யூதர்கள் எல்லாருமே எளிதாக இதை வந்து கண்டுபிடிப்பதற்கு அவர் ஏதுவாக அதை வந்து பப்ளிஷே பண்ணிட்டாரு. ரப்பி ஹில்லல் II அப்படின்றவர் 359 கிபியில். அதனால அவங்க தயார் செய்த அந்த ஒரு கேலண்டரு நமக்கு வந்து வசதியாக இருக்கு. நீசான் மாதம் எப்போ வருது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது இல்லை. அப்போ
இந்த வேத பாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் வந்து நீசான் 14 எத்தனாம் தேதி வருது அப்படின்னு சொன்னா அதை வந்து நீங்க என்ன பண்ணணும்? நீங்க கேட்டுக்கணும், நீங்க அதை வந்து கை கொள்ளுங்கள். ஏன்னா நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்து அவர்கள் சொன்ன அந்த ஒரு தேதி, அந்த ஒரு நேரத்தை என்ன பண்ணாரு? கை கொண்டார். ஏன்னா சத்தியத்திற்கு விரோதமான ஒரு காரியமா இல்லாததுனால அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வழிமுறைகளை நீசான் 14 எப்படி டிட்டர்மின் பண்ணணும் அப்படின்றத அவர் வந்து கை கொண்டார். அப்ப நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்து அதை கை கொள்ளும் பொழுது கிறிஸ்துவை பின்பற்றி நடக்கக்கூடிய நாமும் கூட என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மோசேயினுடைய ஆசனத்தில் இருக்கக்கூடியவர்கள் சொல்லதை நாமும் கை கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதனால இந்த ஒரு ஏற்பாடு எந்த விதமான ஒரு குழப்பமும் இல்லாததுனால இது வந்து பொதுவாகவே அனைவரும் பின்பற்றி வருகிறார்கள். என்ன மெத்தடு அப்படின்னா சம இரவு நாள் மார்ச் மாதம் எப்போ வருது அப்படின்னு பாருங்க. அதற்கு மிக அருகாமையில் உள்ள அமாவாசை என்னைக்குன்னு பாருங்க. அதுக்கு அடுத்த நாள் இருந்து நீசான் 1ஆம் தேதி ஆரம்பிக்குது. அப்படி நீங்க கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் நினைவு கூறுதலின் நாள் எப்பொழுது ஆரம்பிக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மார்ச் 31ஆம் தேதி சாயங்காலம் ஆரம்பிக்கின்றது. ஏன்னா மார்ச் 31ஆம் தேதி நீசான் 13 முடிந்து சாயந்தரம் நீசான் 14 ஆரம்பிக்கின்றது. அந்த ஒரு காலப்பகுதியில தான் நம்முடைய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய அந்த என்னை நினைவு கூறும்படி நீங்கள் இதை செய்யுங்கள் அப்படின்ற ஒரு காரியத்தை அவர் செய்தார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக இந்த நினைவு கூறுதலின் நாளுக்கும் யூதர்கள் வந்து பஸ்கா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கு. ஏன்னா யூதர்கள் இப்போ வந்து யாராவது ஆட்டை அடிச்சு நிலைக்கால்களில் தடவிட்டு வீட்டுக்குள்ளாரியே இருந்துட்டு அது மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா யாரும் அது மாதிரி பண்றது இல்லை. அப்படின்னா இவர்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் யூதர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நீசான் 15ஆம் தேதிக்கு தான் இவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அப்ப நீசான் 15ஆம் தேதி என்ன ஒரு காரியம் அப்படின்றத யாத்திராகமம் 12:17 வாசிங்க. புளிப்புல்லா அப்ப பண்டிகையை ஆசரிப்பதற்காக இந்த நாளில் தான் நான் உங்களை சேனைகளை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன். ஆகையால் உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக இந்த நாளை ஆசரிக்க கடவீர்கள். அடுத்தது 1ஆம் மாதம் 14ஆம் தேதி சாயங்காலம் தொடங்கி மாதத்தின் 21ஆம் தேதி சாயங்காலம் வரைக்கும் புளிப்புலா அப்பம் புசிக்க கடவீர்கள். போதுங்க. அப்ப என்ன ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா புளிப்பில்லா அப்ப பண்டிகையை நீங்கள் ஆசரிக்க கடவீர்கள். புளிப்பில்லா அப்ப பண்டிகை எப்ப ஆரம்பிக்குது? நீசான் மாதம் 14ஆம் தேதி சாயங்காலம். அப்ப நீசான் மாதம் 14ஆம் தேதி சாயங்காலம் அப்படின்னா என்ன நாள் ஆரம்பிச்சிருச்சு? நீசான் 15 ஆரம்பிச்சிருச்சு. அந்த நாள் தான் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை கொண்டாடப்படுகிற ஒரு வார காலகட்டத்தினுடைய முதலாவது நாள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதுல இருந்து நீங்க 7 நாள் வந்து புளிப்பில்லா அப்ப பண்டிகை கொண்டாடுங்கள் அப்படின்னு யூதர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா இன்றைக்கு யூதர்கள் பஸ்கா அப்படின்னு எதை சொல்லுகிறார்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நீசான் மாதம் 15ஆம் தேதி அந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகையினுடைய முதல் நாள் வருது இல்லைங்களா, அதைத்தான் அவர்கள் வந்து பஸ்கா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த வருஷம் வந்து யூதர்களுடைய பஸ்கா எப்போ வருது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா யூதர்களுடைய பஸ்கா ஏப்ரல் 2ஆம் தேதி வருது. அதாவது மேஜர் போர்ஷன் ஆஃப் த டே, அதாவது பெரிய பகல் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, ஒரு நாள்ல பெரிய பகல் இருக்கக்கூடிய பகுதி அன்னைக்குதான் வந்து நீசான் வந்து 15ஆம் தேதி வருது. அது என்னைக்கு அப்படின்னா ஏப்ரல் 2ஆம் தேதி. அப்ப யூதர்கள் ஆசரிக்கக்கூடிய சொல்லக்கூடிய அந்த புளிப்பில்லா அப்பம் என்கின்ற பஸ்கா பண்டிகை லூக்கா 22:1 வேணா வாசிச்சிருங்க. லூக்கா 22:1. பஸ்கா எனப்பட்ட புளிப்பில்லாத அப்ப பண்டிகை சமீபமாயிற்று. போதும். பஸ்கா எனப்பட்ட புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. அப்ப பஸ்கா அப்படின்னா நீசான் 14ஆம் தேதி
அடிக்கப்பட்ட ஆட்டோடு தொடர்புடைய காரியங்கள் எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்றோம்? பஸ்கா அப்படின்றோம். அல்லது நீசான் மாதம் 15ஆம் தேதி புளிப்பில்லாத அப்ப பண்டிகை ஆரம்பிக்கக்கூடிய அந்த நாளையும் கூட நம்ம என்னென்ன சொல்றோம்? பஸ்கா அப்படின்னு சொல்றோம். யூதர்கள் இப்பொழுது ஆடெல்லாம் அடிச்சு அவங்க வந்து பஸ்காவை அனுசரிக்கிறது இல்லை. எந்த தேதியில் வந்து இஸ்ரேலர்கள் வந்து எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து வெளியில வந்தாங்க? நீசான் மாதம் 15ஆம் தேதி. ஏன்னா 14ஆம் தேதி சாயங்காலத்துல தான் ஆடு அடிக்கப்படுகிறது. அன்று ராத்திரியில தான் அவர்கள் வந்து என்ன பண்ணணும்? புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அந்த வந்து தீயில் சுட்ட அந்த ஆட்டினுடைய இறைச்சியை வந்து எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, கையில தடியை பிடிச்சிக்கிட்டு காலில் செருப்பை போட்டுட்டு இடையில வந்து கச்சையை கட்டிட்டு தீவிரமாக அவர்கள் வந்து புசிக்க வேண்டும் அப்படின்றது நியமம். அப்ப இவர்கள் என்னைக்கு வந்து எகிப்தை விட்டு புறப்படுகிறார்கள் அப்படின்னா நீசான் மாதம் 15ஆம் தேதி. இவர்கள் நீசான் மாதம் 15ஆம் தேதி எகிப்திலிருந்து புறப்பட்டதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார்களே ஒழிய, அந்த அடிக்கப்பட்ட பஸ்கா ஆடு நீசான் 14ஆம் தேதிக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்காத காரணத்தினால யூத கேலண்டர்ல நீசான் 15 தான் என்னன்னு சொல்லப்படுது அப்படின்னா பஸ்கா என்று சொல்லப்படுகிறது. அப்ப ஏப்ரல் 2ஆம் தேதி இவர்கள் வந்து பஸ்காவை ஆசரிக்கிறார்கள் யூதர்கள் அப்படின்னா, நினைவு கூறக்கூடிய நாள் வந்து நமக்கு என்னைக்கு வருது அப்படின்னா 2 நாளைக்கு முன்னாடி. ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு முந்தின நாள் ஏப்ரல் 1ஆம் தேதி, ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு முந்தின நாள் மார்ச் 31ஆம் தேதி, மார்ச் 31ஆம் தேதி சாயங்காலத்துல தான் நாம் அனுசரிக்க வேண்டிய இந்த நினைவு கூறுதலின் நாளுடைய நேரம் வருது. அதாவது நீசான் 13ஆம் தேதி முடிந்து நீசான் 14ஆம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய மார்ச் 31ஆம் தேதி தான் நாம் வந்து எதை அனுசரிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த நினைவு கூறுதலின் நாளை நாம் அனுசரிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதனால எப்பொழுதுமே யூதர்கள் ஆசரிக்கக்கூடிய பஸ்காவுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் எது வரும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம்? நினைவு கூறுதலின் நாள், மெமோரியல் சப்பர். இந்த நினைவு கூற வேண்டிய ராபோஜனம் வரக்கூடியதாக இருக்கு. இதுல கூட ஒரு நியமம் இருக்கு. இந்த நினைவு கூறுதலின் நாள் வந்து இந்தந்த தேதியில வராது அப்படின்ற ஒரு நியமம் இருக்கு. எந்த தேதியில வராது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, திங்கட்கிழமை இது வராது, புதன்கிழமை இது வராது, சனிக்கிழமை இந்த நினைவு கூறுதலின் நாள் வராது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். திங்கள் வராது, புதன் வராது, சனிக்கிழமை வராது, நினைவு கூறுதலின் நாள். இப்ப இந்த வருஷம் வந்து மார்ச் 31ஆம் தேதி எந்த கிழமை அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தான் வருது. திங்கக்கிழமை வராது, புதன்கிழமை வராது, சனிக்கிழமை வராது. அப்ப இந்த யூதர்கள் திஸ்ரீ அப்படின்னு ஒரு மாசம் வச்சிருக்காங்க. இது வந்து சிவில் கேலண்டர் அப்படின்னு சொல்லப்படுது. ஆரம்ப காலத்துல வந்து அவங்க வந்து இந்த திஸ்ரியை தான் வந்து முதலாவது மாசமா வச்சுட்டு இருந்தாங்க. ரிலிஜியஸ் கேலண்டர் படி இந்த ஆபிப் தான் வந்து முதலாவது மாசம் அப்படின்னு நம்ம பார்க்கறோம். இந்த ஆபிப்பில் இருந்து 7வது மாசமாகிய அந்த திஸ்ரியில 1ஆம் தேதி வருது இல்லைங்களா? அந்த 1ஆம் தேதி எப்ப வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இவர்கள் பஸ்கா என்று சொல்லக்கூடிய அந்த நீசான் மாதம் 15ஆம் தேதியில இருந்து 163 நாட்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா அந்த திஸ்ரியினுடைய முதல் நாள் வரும். இப்ப இவர்கள் பஸ்கா அப்படின்னு சொன்ன நாள் எது இந்த வருஷம்? ஏப்ரல். இஸ்ரேலர்களுக்கு பஸ்கா ஏப்ரல் 2. இப்ப இதுல இருந்து ஒரு 163 நாள் நீங்க ஆட் பண்ணுங்க. நீங்க கால்குலேட்டர் எடுத்துக்கங்க. கால்குலேட்டர் எடுத்துட்டு ஏப்ரல் 2ஆம் தேதியில எத்தனை மீதி நாள் இருக்கு? 28 நாள் இருக்கு. அதை ஆட் பண்ணுங்க. அப்புறம் மேல 31 அதை ஆட் பண்ணுங்க. ஜூன் 30 அதை ஆட் பண்ணுங்க. ஜூலை 31, ஆகஸ்ட் 31 அதையும் ஆட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு 12 நாள் ஆட் பண்ணுங்க. அப்ப இது எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஆகஸ்ட்ல 31 ஆட் பண்ணிட்டோம். கடைசியா நம்ம எத்தனை நாள் ஆட் பண்றோம்? 12 ஆட் பண்றோம். 12 ஆட் பண்ணீங்கன்னா தான் எது வருது அப்படின்னா 163 நாள் வருது. அந்த செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அந்த திஸ்ரியினுடைய முதல் நாள் வரக்கூடியதாக இருக்கு. அப்ப நீசான் மாதம் 15ஆம் தேதிக்கும்
7ஆம் மாசம் முதல் தேதிக்கும் இடைப்பட்ட காலப்பகுதி எவ்வளவு நாட்கள் இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 163 நாட்கள் இருக்க வேண்டும். சரி, இப்ப அடுத்த ஒரு கட்டாயம் என்ன அப்படின்னா 7வது மாதம் 10ஆம் தேதி வந்து இஸ்ரேலர்கள் வந்து ஒரு ஆசரிப்பாங்க. அது என்னன்னு ஞாபகம் இருக்குல்ல? 7ஆம் மாதம் 10ஆம் தேதி நீங்கள் வந்து இந்த இதை ஆசிரியங்கள் அப்படின்னு டே ஆஃப் அட்டோன்மெண்ட் அப்படின்வாங்க. பாவ நிவாரண நாள். பாவ நிவாரண நாள் இந்த திஸ்ரி 10ஆம் தேதி வருது. இந்த திஸ்ரி 10ஆம் தேதி வரக்கூடிய இந்த பாவ நிவாரண நாள், அதுக்கு வந்து அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, யூதர்கள் யோம் கிப்பூர் அப்படின்னு சொல்றாங்க. யோம் கிப்பூர் அப்படின்னு. இந்த யோம் கிப்பூர் வந்து அதாவது 7வது மாதம் 10ஆம் தேதி எப்பொழுது வராது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பொதுவாகவே யூதர்கள் ஓய்வு நாள் அப்படின்னு எந்த நாள் வந்து ஆசரிக்கிறாங்க? சனிக்கிழமை ஆசரிக்கிறாங்க. அப்ப சனிக்கிழமைல அவங்க ஏதாவது வேலை செய்யலாமா? ஒரு வேலையும் செய்யக்கூடாது. இப்ப சப்போஸ் இந்த திஸ்ரி அப்படின்ற அந்த 7வது மாதத்துடைய 10வது நாளாகிய டே ஆஃப் அட்டோன்மெண்ட் பாவ நிவாரண நாள் வெள்ளிக்கிழமை வந்துச்சு அப்படின்னா இவங்க வந்து என்ன பண்ணலாம்? பாவ நிவாரண நாள்ல வேலை செய்யலாமா? வாசியங்கள் லேவியராகமம் 16:29. லேவியராகமம் 16:29. 7ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே சுதேசியானாலும் உங்களுக்குள் தங்கும் பரதேசி ஆனாலும் தங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்துவதும் அன்றி ஒரு வேலையும் செய்யாமல் இருக்க வேண்டும். இது உங்களுக்கு நித்திய கட்டளையாய் இருக்க கடவுள். அடுத்தது, கர்த்தருடைய சந்நிதியில் உங்கள் பாவமெல்லாம் நீங்கி சுத்திகரிக்கப்படும்படி அந்நாளில் உங்களை சுத்திகரிக்கும் பொருட்டு உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யப்படும். அப்ப பாவ நிவாரண நாள் 7வது மாதம் 10ஆம் தேதி திஸ்ரி 10ஆம் தேதி. இந்த நாளில் என்ன பண்ணக்கூடாது? ஒரு வேலையுமே பண்ணக்கூடாது. சரி, இப்ப இந்த திஸ்ரி 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப வெள்ளிக்கிழமை எந்த வேலையும் பண்ணக்கூடாது. ரெகுலரா இவங்க ஓய்வு நாள் என்னைக்கு வருது? சனிக்கிழமை வருது. சனிக்கிழமை ஒரு வேலையும் பண்ணக்கூடாது அப்படின்னா 2 நாளைக்கு சாப்பாடுக்கு என்ன பண்ணுவாங்க? அதனால இந்த திஸ்ரி 10th பாவ நிவாரண நாள் என்னைக்கு வராது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சனிக்கிழமைக்கு முந்தி வராது, சனிக்கிழமைக்கு பிந்தியும் வராது. அது மாதிரி தான் யூதர்கள் வந்து அந்த கேலண்டரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்தது இன்னொன்று வந்து 21ஆம் தேதி, அதாவது திஸ்ரி 21ஆம் தேதி போஷனா ரப்பா அப்படின்னு ஒரு பண்டிகை வந்து இவங்க ஆசரிக்கிறாங்க. போஷனா ரப்பா அப்படின்னு திஸ்ரி 21ஆம் தேதி. இந்த நாள் வந்து இது ஒரு ஓய்வு ஹாலிடே தான். இந்த 21ஆம் தேதியும் என்னைக்கு வராது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சனிக்கிழமை இது வராது. ஏன்னா இந்த பண்டிகையில வந்து அவர்கள் வந்து வேலை செய்யணும். சப்போஸ் இந்த பண்டிகை சனிக்கிழமை வந்துச்சு அப்படின்னா அவங்க எந்த கட்டளை மீறக்கூடியவர்களாக இருப்பாங்க? ஓய்வு நாள் கட்டளையை மீறக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதனால இந்த திஸ்ரி 21ஆம் தேதி அவர்கள் செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஓஷனா ரப்பா அப்படின்றது சனிக்கிழமை வராது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம்? என்னைக்கு வராது? திங்கள், புதன், சனி. எது வராது? நினைவு கூறுதலின் நாள் வராது. பஸ்கா இல்லைங்களா? நினைவு கூறுதலின் நாள் என்னைக்கு வராது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, திங்கக்கிழமை வராது, புதன்கிழமை வராது, சனிக்கிழமை வராது. சரி, திங்கக்கிழமை நினைவு கூறுதலின் நாள் வராது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். திங்கக்கிழமை நினைவு கூறுதலின் நாள் வராது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 2 நாளைக்கு முன்னாடி நம்ம என்ன ஆசரிக்கிறோம்? அவர்களுடைய அல்லது 2 நாளைக்கு பின்னாடி அவங்க என்ன ஆசரிக்கிறாங்க? பஸ்கா. அங்க பஸ்கா. நம்ம வந்து மண்டே வராது, நினைவு கூறுதல் நாள் மண்டே வராது அப்படின்னா பஸ்கா என்னைக்கு வராது? அவங்களுடைய பஸ்கா 2 நாள் கழிச்சு வராது இல்லைங்களா? சரிதானே? புரிஞ்சுங்களா? மண்டே வந்து நினைவு கூறுதல் நாள் வராது, வரக்கூடாது அப்படின்னா எதுவும் வரக்கூடாது.
அவர்கள் 2 நாள் கழிச்சு ஆசரிக்கக்கூடிய, ஏன்னா அவர்கள் பஸ்கா ஆசரிக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம என்ன பண்றோம், நினைவு கூறுதல் நாள் நம்ம ஆசரிக்கிறோம். அப்ப நினைவு கூறுதல் நாள் மண்டே வராது அப்படின்னா செவ்வாய் விட்டு புதன் வந்து எது வரக்கூடாது, அவர்கள் ஆசரிக்கக்கூடிய பஸ்கா வரக்கூடாது. சரி, அடுத்தது நினைவு கூறுதல் நாள் என்னைக்கு வரக்கூடாது நம்ம பார்க்கிறோம், புதன்கிழமை வரக்கூடாது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். புதன்கிழமை நினைவு கூறுதல் நாள் வரக்கூடாது அப்படின்னா அவர்கள் ஆசரிக்கக்கூடிய பஸ்கா என்னைக்கு வரக்கூடாது, புதன் விட்டு வியாழன், வியாழன் விட்டு வெள்ளி, வெள்ளிக்கிழமை என்ன வரக்கூடாது அவங்களுக்கு பஸ்கா, அவங்களுடைய பஸ்கா வரக்கூடாது. சரி, நினைவு கூறுதலின் நாள் சனிக்கிழமை வரக்கூடாதுன்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப அவர்கள் ஆசரிக்கக்கூடிய பஸ்கா என்னைக்கு வரக்கூடாது, சனிக்கிழமைக்கு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைக்கு அடுத்த நாள் திங்கக்கிழமை. அவர்கள் ஆசரிக்கக்கூடிய பஸ்கா என்னைக்கு வரக்கூடாது, திங்கக்கிழமை வரக்கூடாது. அதனால இதை நீங்க கணக்கு பண்ணி நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். அவர்கள் ஆசரிக்கக்கூடிய அந்த நீசான் 15 வந்து நெவர் அக்கர்ஸ் ஆன் வெட்னஸ்டே, ஃப்ரைடே ஆர் மண்டே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் திங்கக்கிழமையும் இது வராது அப்படின்னு. என்னது இத்தனை தேதி சொல்றாரு, இத்தனை இது ஒரே கன்ஃபியூஷனா இருக்கே அப்படின்ற மாதிரி வந்து இருக்கதான் செய்யும். இது வந்து கொஞ்சம் நம்ம தியானிச்சோம் அப்படின்னா ஈஸியாக தான் இருக்கும், அப்படி ஒன்றும் கஷ்டமா இல்லை. இப்போ நான் சொன்ன ஒரு காரியங்கள் எல்லாமே நீங்கள் வந்து இப்போ சம்மரைஸ் பண்ணி நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் வந்து கேட்டுங்க. இயேசு கிறிஸ்து நம்முடைய பஸ்கா, அவர் வந்து எப்பொழுது அடிக்கப்பட்டார் அப்படின்னா நீசான் 14ஆம் தேதி, பிட்வீன் 2 ஈவினிங்ஸ் அப்படின்னா 2 சாயங்காலங்களுக்கு நடுவில், அதாவது மத்தியானம் 12 மணிக்கும் சாயங்காலம் 6 மணிக்கு நடுவில் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார். அதே மாதிரி தான் இஸ்ரேலர்களும் பஸ்காவை எப்போ ஆசரித்தார்கள் அப்படின்னா நீசான் 14ஆம் தேதி, பிட்வீன் 2 ஈவினிங்ஸ், 2 சாயங்காலங்களுக்கு மத்தியில், நீசான் மாதம் 14ஆம் தேதி சாயங்காலம் 3 மணிக்கு அவர்கள் என்ன பண்றாங்க, அந்த பஸ்காவை ஆசரித்தார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த அதாவது நீசான் 14ஆம் தேதி எப்படி நிர்ணயிக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வேதத்தில் ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா நம்ம பார்க்கணும். வேதத்தில் கிளியராக சொல்லலை. வேதத்துக்கு வெளியில போய் நம்ம பார்க்கணும் அப்படின்னம்னா அந்த சம இரவு நாள் மார்ச்ல எப்போ வருது அப்படின்னு பார்க்கணும். அந்த சம இரவு நாளுக்கு அருகில் இருக்கக்கூடிய அமாவாசை தான். அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து என்ன ஆரம்பிக்குது அப்படின்னா நீசான் 1ஆம் தேதி ஆரம்பிக்குது. அப்ப இந்த வருஷம் வந்து சம இரவு நாள் வந்து மார்ச் 20. அமாவாசை என்னைக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அமாவாசை 18ஆம் தேதி. அப்ப நீசான் 1 என்னைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா 19ஆம் தேதி ஆரம்பிக்குது. அதுல இருந்து நீங்க கணக்கு பண்ணி பாத்தீங்க அப்படின்னா 14ஆம் தேதி எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னா மார்ச் 31ஆம் தேதி சாயங்காலத்துல ஆரம்பிக்கக்கூடியதா இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். இது வந்து பழங்காலத்துல அவர்கள் பின்பற்றி வந்த ஒரு முறை அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஆனா வேதத்துல வந்து இந்த முறை வந்து தெளிவாக சொல்லப்படவில்லை. இப்ப சப்போஸ் முதற் பலனுடைய வந்து என்ன பண்ணணும்னா அசைவாட்டும் காணிக்க செலுத்தணும். அப்ப அசைவாட்டும் காணிக்க முதற் பலன் வந்து முதிர்ச்சி பெறல அப்படின்னா பஸ்கா மட்டும் இருக்கும். அதை தொடர்ந்து வரக்கூடிய அந்த நீசான் 16ஆம் தேதி முதற் பலன் வந்து அசைவாட்டக்கூடிய காரியம் நடக்காது. அதனால யூத அதிகாரிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா புதுசா ஒரு மாசத்தை வந்து இடையில கொண்டுட்டு வந்து நீசானுக்கு முன்னாடி கொண்டுட்டு வந்து வைக்கிறாங்க. அதனால பஸ்கா ஒரு மாசம் தள்ளி போகுது. பஸ்கா ஒரு மாசம் தள்ளி போறப்ப இந்த பயிரியும் முதிர்ச்சி அடையும். அப்ப 14ஆம் தேதி இவங்க பஸ்கா அனுசரிப்பாங்க, 16ஆம் தேதி அசைவாட்டும் காணிக்கையும் அனுசரிப்பாங்க. யூதர்களுடைய வருஷங்கள் வந்து ஒவ்வொரு 19 வருஷ சர்க்கிளா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்த தி ஆதார் அப்படின்ற 13ஆவது மாசத்தை எப்ப அவங்க இடை சொர்க்கம் செய்யறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 3ஆவது வருஷம், அப்புறம் 8ஆவது வருஷம், 11ஆவது வருஷம், அப்புறம் 19ஆவது வருஷம். அதாவது 3 அப்புறம் 8, 3 + 8 அப்படின்னு ஆட் பண்ணீங்கன்னா 11, 11 + 8 அப்படின்னு ஆட் பண்ணீங்கன்னா 19. அப்ப 3, 8, 11, 19. இந்த வருஷத்துல அந்த 19 இயர் சைக்கிள்ல அந்த தி ஆதார் அப்படின்ற வருஷ மாசத்தை வந்து அவர்கள் வந்து இடை சேர்க்கலாக செருகி நவீன யூத கேலண்டரா வச்சிருக்காங்க. அதனால அதை நம்ம பார்த்தோம்னாவே ஈஸியா நம்ம வந்து எதை கண்டுபிடிச்சிடலாம், நீசான் 14ஆம் தேதி எது அப்படின்னு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். யூதர்கள் அனுசரிக்கக்கூடிய பஸ்கா அப்படின்றது நீசான் 14ஆம் தேதி பஸ்கா ஆட்டை அடித்து அதோடு தொடர்புடைய காரியங்களை அவர்கள் வந்து அனுசரிப்பது இல்லை. அவர்கள் பஸ்கா அப்படின்னு சொல்றது புளிப்பில்லா அப்ப பண்டிகையினுடைய முதல் நாளாகிய நீசான் மாதம் 15ஆம் தேதி தான் அவர்கள் வந்து பஸ்கா அப்படின்னு சொல்றாங்க. அதனால இஸ்ரேலர்கள் ஆசரிக்கக்கூடிய பஸ்காவுக்கும் நாம் ஆசரிக்கக்கூடிய அந்த நினைவு கூறுதல் நாளுக்கும் எவ்வளவு நாள் டிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 2 நாள் டிஃபரன்ஸ் இருக்கு. அவர்கள் வந்து 2ஆம் தேதி அந்த பஸ்காவை ஆசரிக்கிறார்கள். நம்ம வந்து 2 நாள் முன்னாடி, அதாவது மார்ச் 31ஆம் தேதி அந்த நினைவு கூறுதலின் நாளை நம்ம வந்து ஆசரிக்கிறோம்.
அடுத்தது அவர்கள் ஆசரிக்கக்கூடிய அந்த பஸ்காவிலிருந்து 163 நாட்கள் நீங்கள் ஆட் செஞ்சீங்க அப்படின்னா திஷ்ரி அப்படின்ற அந்த 7வது மாதத்தினுடைய முதல் நாள் வரக்கூடியதா இருக்கு. இந்த 7வது மாதத்தினுடைய 10ஆம் தேதி தான் வந்து பாவ நிவாரண நாள். இந்த பாவ நிவாரண நாள் வந்து சனிக்கிழமைக்கு முன்னாடியும் வராது, சனிக்கிழமைக்கு பின்னாடியும் வராது. ஏன்னா தொடர்ந்து வந்துச்சு அப்படின்னா 2 நாள் அவர்கள் வந்து போஜனம் இல்லாமல் கஷ்டப்படுவாங்க. அதனால அந்த நாள்ல இது வந்து வராது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்தது நினைவு கூறுதலின் நாள் என்னைக்கு வராது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா திங்கக்கிழமை வராது, புதன்கிழமை வராது, சனிக்கிழமை வராது. அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா அவருடைய பஸ்கா என்னைக்கு வராது அப்படின்னா புதன்கிழமை வராது, வெள்ளிக்கிழமை வராது, திங்கக்கிழமை வராது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரி, இவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் கால்குலேட் பண்ணி நம்ம ஆசரிச்சாதான் பஸ்காவா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நமக்கு எது முக்கியம் அப்படின்னா பரிசுத்தம் முக்கியம். ஏன்னா நாம ஒன்றாக வரக்கூடியது எதற்காக அப்படின்னா ஐக்கியத்திற்காக நாம் வருகிறோம். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். அப்ப இந்த பஸ்காவை நாம் வந்து பரிசுத்தத்தோடு நம்ம ஆசரிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, ஐக்கியத்தோடு நாம் இதை ஆசரிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏன்னா அவருடைய 1 கொரிந்தியர் 10:26-27 வாசிங்க. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. அதான் 1 கொரிந்தியர் 10 ஒரு நிமிஷம் 16. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். ஓகே, அப்ப இந்த ஒரு பங்கு பெறுகிறதுல நாம் வந்து ஒரே அப்பம் ஒரே சரீரம் அப்படின்ற ஒரு இதோடு நம்ம வந்து ஆசரிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசித்து என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணிக்கிறவர்களுக்கு என்ன இருக்கின்றாரு? நித்திய ஜீவன் இருக்கு அப்படின்றாரு. ஆகவே நித்திய ஜீவனை நாம் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னா நாம் வந்து புளிப்பில்லாதவர்களாக நாம் வந்து பரிசுத்தத்தோடு இந்த நினைவு கூறுதலின் நாளை நாம் ஆசரிக்க தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமென்.